ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 5:9. எவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லும்போது, முந்தன வசனம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாயிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் வேணாம், அதை நமஸ்கரிக்கவும் வேணாம், அதை சேவிக்கவும் வேணான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே அப்படி சேவிக்கும் போது எவ்வளவு ஆண்டவருடைய கோபம் பாருங்க. பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அந்த சாபங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லி 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் இருக்கிறேன் என்று சொல்லி. எனவே பிரியமானவர்களே, ஒருவேளை கடவுள் பார்க்கிறாரோ பார்க்கவில்லையோ என்று சொல்லி மனுஷர்களுக்கு மறைத்து நாம் எது வேணாலும் செய்யலாம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட போய் தாயத்து கட்டி கொண்டு இடுப்பிலே, வெளியிலே தெரியாதபடி இடுப்பிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். கயிறுகள் கையில் எல்லாம் கயிறுகள் கட்டியிருக்காங்க. நிறைய காரியம் என்னன்னு கேட்கும்போது திடீர்னு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் நிறைய காரியம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நமக்கில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சாபத்தை தேடி தருகிறவர்களாக இருக்கோம். எனவே ஜீவனுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், நம்மோடு கூட உலாவுகிற தேவன். எனவே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை மட்டும் சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் இருக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் விடுதலை தருவார். ஒரு பிரதர் நல்லா ஜெபிக்கிற ஒரு பிரதர் சொல்கிறார், எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சிட்டாங்க, எப்படி அதை அணுக முடியும்? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாப்பார், நம்முடைய கரத்தின் நிழலை வைத்து பாதுகாப்பார், நம்முடைய சட்டைகளை வைத்து பாதுகாப்பார். எப்படி பாருங்க, அவர்கிட்ட நமக்கு எவ்வளவு அடைக்கலம் இருக்குது. தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளும் அக்னி கோட்டிலும் மறைத்து நம்மை பாதுகாப்பார். எந்த சத்துருவும் நம்மை அணுக முடியவே முடியாது. யாராவது அணுகுவதாய் இருந்தாலும் கூட நாம் செபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தங்கள் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார். வேதத்தில் நிறைய நாம் சம்பவங்களை பார்க்கிறோம். அது கட்டு கதையல்ல, அது புராண கதைகள் அல்ல, அது உண்மையிலும் உண்மை, இன்றைக்கும் சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம், ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். நம்மளைப் போல பாக்கியமுள்ள ஜனங்கள் யாரும் இல்லை பிரியமானவர்களே. அவர் பட்சபாதம் உள்ள தேவனில் யார் அவரை கூப்பிட்டாலும் இந்த நேரத்தில் அவரை அறியாதவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட இயேசுவே என்று கூப்பிடும்போது உடனே வந்து மறு உத்தரவு அருள் செய்கிற தேவன். என்னை நீ வெறுத்தாயல்லவா, என்னை நிந்தித்தாயல்லவான்னு சொல்லவே மாட்டார். உடனே இரக்கமுள்ள தேவன் இறங்குவார் பிரியமானவர்களே. எனவே அவரை மட்டும் நாம் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டும். எந்த காரியமும் நம்ம அவரை விட்டு எதுவுமே செய்யக்கூடாது. நல்ல ஆலோசனை கர்த்தர் அவர். எந்த காரியமானாலும் நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அழகாக நம்மளை கைட் பண்ணுவார். 10ஆம் வசனம் சொல்லுது, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்குள்ளிருக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யலாம் இருக்குது. பாருங்கள், சாபம் எப்படின்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும்தான். ஆனால் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவருக்கு. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் இல்லையா? அப்போ அவரை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் பண்ணும்போது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறான். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லி அவர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடார். எனவே கர்த்தரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? சார்ந்து கொண்டு அவரை சேவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி இரக்கம் செய்கிறவர்களாயிருப்பார். அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறப்படினாலே மை ஸ்தோத்திரிக்க அந்தங்கள் இரக்கத்தை பெற்று வாழ நீதாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தவனாய் இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 2 வசனங்கள். இன்றைய கேள்வி: பேதுரு கண்ட தரிசனத்தில் உண்டான சத்தம் எத்தனை முறை கேட்டது? வசனங்களை குறிப்பிடுக. பேதுரு கண்ட தரிசனத்தில் உண்டான சத்தம் எத்தனை முறை கேட்டது? வசனம் குறிப்பிடுக.